அவிநாசி மிளகு பிரட்டல். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பக்கத்தில் எப்படி காளான் மிளகு பிரட்டல் செய்வாங்களோ அதை கொண்டாந்து இப்போ நம்ம ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான முறையில் இங்கே கொடுக்க போகிறோம். நல்ல பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காரு அண்ணே. சும்மா சூப்பராக இருந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. இன்னைக்கு வழக்கம் போல ஏழை எளிய மக்களுக்கு தரமான உணவுலாம் கொடுக்க போகிறோம். நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர் வந்து அவிநாசியிலேருந்து அவிநாசியிலேருந்து காளான் ஐட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்கிறாருண்ணா. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பக்கத்தில் எப்படி காளான் மிளகு பிரட்டல் செய்வாங்களோ அதை கொண்டாந்து இப்போ நம்ம ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான முறையில் இங்கே கொடுக்க போகிறோம். அவிநாசி மிளகு பிரட்டல் கூட என்னென்ன ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத் வெஜ் பிரியாணி, குருமா, தயிர் பச்சடி, நம்ம ஃபேவரட் கேசரி, அது கூட இன்றைக்கி அவிநாசி காளான் மிளகு பிரட்டல், தண்ணி பாட்டல், வாழை இலை எல்லாம் சேர்த்து சிறப்பாக கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி தொடர்ந்து கட்டுறது கையில் மூலயமா மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற குடும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் நமச்சிவாயா அந்த குடும்பம் தானே. கடவுளின் பேராலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி, கடவுளின் பேரால் கடவுள் குடும்பமே உதவி பண்ணுறாங்க, அப்படித்தானே? ஓம் நமச்சிவாயா சிவனோட பக்தர் அவர் தான் இன்னைக்கு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த முறையில் தட்டப்பட்டலான விருந்தெல்லாம் கொடுக்க போகிறோம். அவரோட சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் நம்மளுக்கும் உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளோடைய அருளை பெறணும்ட்டு ஓம் நமச்சிவாயா. சமைக்க போகலாங்களா? போகலாங்க. தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தேகம் சென்றாயிட்டு கேட்க வேண்டிங்க. ஐயோ அங்கே ஆமாம், அவனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஒரு சின்ன ஒரு கடி ஜோக் தான். கடி ஜோக்கரா இல்லைக்கா, உண்மையான கதை சொல்லுங்க. சரி, உண்மையான கதை. இது வந்து ஒரு உண்மையான கதை. என்னன்னா, இஞ்சி தின்ன குரங்குனா என்ன? இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்கிறாங்கடா, அது ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இஞ்சி தின்ன குரங்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சொல்லி பழக்கமாகி போச்சு, அதனால சொல்கிறாங்க. சொல்லி பழக்கமாச்சா? உன்னை கூட தான் உங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, அதே சொல்ல முடியுவா? மூஞ்சி நம்ம உருன்னு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்காக வந்துட்டு ஏன் அதுக்கு அந்த பழமொழியை சொல்றாங்க, அந்த வார்த்தை எதுக்கு சொல்றாங்க? அது மூஞ்சி நம்ம எப்பயுமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கலகலான்னு இருக்கும்போது கலகலான்னு இருப்பாங்க. மற்ற டைம்ல உருன்னு இருந்தோம்னா பாரு மூஞ்சி பாரு இஞ்சி தின குரங்காட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சி பாரு மோட்டோல வேத்திச்சு அப்படின்வாங்க. மோட்டோலாம் இல்லை, கேட்கறதுக்கு பதில். இஞ்சி தின்ன குரங்குன்னு ஏன் பேர் வந்ததுன்னா குரங்கு இஞ்சி தின்னாது, ஆனா ஏன் அந்த பேர் வச்சோம் சொல்லுங்க. அந்த இஞ்சி தின்ன குரங்குனா அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, ஒரு தோட்டக்காரன் மஞ்சள் கிழங்கு விளையிற இடம்னா அந்த தோட்டத்தில் வந்து மஞ்சளை வந்து டெய்லி போய் ஒரு குரங்கு வந்து பசியில் போய் அதை ஊற்றி பறித்து சாப்பிட்டுருச்சு. அதை தோட்டக்காரர் பார்த்துட்டாரு. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு இதில் இஞ்சி அந்த குரங்கு வராத டயத்தில் அந்த இஞ்சியை மஞ்சள் கிழங்கு பதில் பறித்து இஞ்சியை வச்சு மூடிட்டார். அப்போ அந்த குரங்கு போய் அந்த இஞ்சியை போய் சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டோன்னா அந்த காரம் தாங்காமல் எரிச்செல்லாம் மூஞ்சியை உருன்னு வச்சுருந்துச்சு. உன்னைய மாதிரி வச்சிருந்துச்சா? கோவமா அதான் இஞ்சி தின்ன குரங்கு. இஞ்சி தின்ன குரங்கு. அதான் மூஞ்ச உருன்னு இருந்தா அது இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே அடிக்கடி அப்படி ஒரு குரங்கு இருக்கும். இஞ்சி திங்காமலே பண்ணும். அவிநாசி காளான் மிளகு பிரட்டலுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். அழகாக தண்ணியில் வெட்டி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான், செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், வெங்காயம், தக்காளி, குடமிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, காஷ்மீரி தூள், கல்லுப்பு, சோம்பு, சீரகத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா. காளான் மிளகுக்கு இதுதான் மெயின், மிளகு தான். மல்லித்தூள். ஒரு டப்பா காளான் எடுத்தால் வீட்டில் எவ்வளோ சமைக்கலான்றதுக்கு அளவை நம்ம ஒரு டப்பா தான் சமைக்க முடியும். ஆமாண்ணா, ஒரு குடும்பத்தில் ஒரு டப்பா 2 டப்பா. சரி, 2 டப்பாவுக்கு நாங்கள் அளவு சொல்கிறோங்க. இப்போ காளான் எவ்வளோ இருக்கும்? 2 டப்பாண்ணா ஒரு டப்பாவில் உள்ளது 400 கிராம் இருக்கும். 400. அப்போ 2 டப்பா எடுத்தால் 800 கிராம். 800 கிராமுக்கு 100 ml ஊற்றிக்கலாங்கண்ணா. 100 ml. நாம் வந்துட்டு இப்போ ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து 60 பேர்கிட்ட சமைக்கிறோம், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்குவாங்கண்ணா. 2 டப்பா, அதாவது 800 கிராம் சமைக்கிறவங்களுக்கு ஆயில் எவ்வளோ எடுத்துக்கணும்? 100 ml போதுங்கண்ணா. 100 ml ஆயில். 100 ml ஆயில் போதுங்கண்ணா. என்ன ஆயில் எடுத்துக்கணும்? செக் எண்ணெய், கடலை எண்ணெய்ண்ணா. சோம்பு போட்டுக்கலாங்கண்ணா. சோம்பு வந்துட்டு 800 கிராமுக்கு ஒரு ஸ்பூன் போதுங்கண்ணா. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கீங்கன்னா 800 கிராமுக்கு 2 வெங்காயம் போதுங்கண்ணா. நாங்கள் 60 பேருக்கு சமைக்கிறனால நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிறோங்கண்ணா. வெங்காயம் ஒரு லெவலில் வெந்துக்கின்னு இருக்க. குடமிளகாண்ணா, 2 குடமிளகா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. போட்டுருங்க. ஒரு 2 தக்காளிண்ணா, மீடியமான தக்காளி 800 கிராமுக்கு 2 தக்காளி. நாங்கள் 60 சமைக்கிறதுனால சேர்த்தே போட்டுக்கிறோம்.
கல்லுப்புனா தேவையான அளவு போட்டுக்கிறேங்கண்ணா. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். மஞ்சள் பொடினா 800 கிராமுக்கு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்கண்ணா. தனி மிளகா பொடினா 1 ஸ்பூனுங்கண்ணா. காஷ்மீரி சில்லி பொடினா அது 1 ஸ்பூனுங்கண்ணா. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு 800 கிராம் அளவுக்குங்கண்ணா. 800 கிராம் காளானுக்கு சொல்கிறீங்க. தூளை போட்டால் கலரை எடுக்குது. ஜீரகத்தூள்னா அது 1 ஸ்பூனுங்கண்ணா. ஃப்ளேவர் போட்டுங்களா? ஃப்ளேவருக்காண்டி ஜீரகத்தூள். வாசனையா? மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்கண்ணா. கரம் மசாலானா இப்போ வந்து கொஞ்சம் பகுதி போட்டுக்கிறேண்ணா. அதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும் போது பகுதியில் போட்டு இறக்கிறாங்க. இஞ்சி ஒரு 50 கிராம்னா, பூண்டு ஒரு 50 கிராம்ண்ணா. அவிநாசி காளானுக்கு வந்து மிளகு தான் தேவை. இப்போ பகுதி அப்புறம் பகுதி. இப்போ நம்மளுக்கு போட்டாச்சுங்க, மக்களுக்கு அளவு சொல்லணும். அதே வந்துட்டு 200 கிராம்ண்ணா பெப்பர்னால 200 கிராம் பெப்பர். இப்போ 100 கிராம் போடுறோம். நம்ம இறக்குற போது கடைசியில் ஒரு 100 கிராம் போடுறோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறானே. இப்போ வச்ச காளானை இறக்குறோம். 800 கிராம் நீங்கள் சேர்த்துங்க, நாங்கள் அதிகமாக செய்கிறோம். 60 பேருக்கு செய்யறதுனால அதிகமாக போட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் சொல்கிற அளவு 800 கிராம் தானே சொல்லிட்டு இருக்கோம். 800 கிராம் அளவு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இருக்குதா? தண்ணியில் ஊற்றணும் இல்லையா? தண்ணியில் ஊற்ற வேணாம். அது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா மிதிமான சூட்டில் வச்சோம்னா தண்ணி அதிலே ஃபுல்லாகவே வருங்கண்ணா. காளான் உள்ள தண்ணியெலாம் ஃபுல்லாகவே கீழே இறங்குங்க. காளான் எல்லாம் போட்டாச்சு, மசாலாலாம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சோம்னா அதில் தண்ணி விட்டு அதே தண்ணி வந்து வெளியே வந்து காளான் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மூடி வைக்கிறேன். பாருங்க, தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. காளானில் உள்ள தண்ணி காளான் நல்லா வத்திருச்சு. கருவேப்பிலை வந்து ஃப்ளேவருக்காக மேலே போட்டுக்கிறேங்கண்ணா. மீதி வச்சுருக்கிற குருமிளகு தூள், கரம் மசாலா போட்டு மேலே மல்லித்தலை தூவி இறக்கிறேங்கண்ணா. மீதி எடுத்து வச்ச கரம் மசாலா கொஞ்சம் மேலாப்பில் தூவிக்கிறாங்க ஃப்ளேவருக்கு வேண்டி. கடைசியாக பெப்பர் தூள் போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிறாங்க. கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிறாங்க. அவ்வளோதாங்க. காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கலாமா? கேசரி, தயிர் பச்சடி, ஹைதராபாத் சைவ பிரியாணி, மிளகு பிரட்டல், அவிநாசி. ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குதா சாந்து? காளான் வெந்த விதம் சூப்பராக சும்மா அருமையாக வந்திருக்கு. இந்த காளான் பெப்பர் கிரேவி வந்து நல்ல ஒரு தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்ல பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காரு அண்ணே. சும்மா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. ஓகேங்க. காளான் மிளகு பிரட்டல் சும்மா அட்டகாசமாக சூப்பராக வந்திருக்குண்ணா. பார்க்குறதுக்கு சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குதுண்ணா. அப்படி தான் இருக்குது, உண்மையிலே அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர். காளான்னாலே எப்பயுமே கறி தானே. கிராமத்தில் நம்ம 2 காலம் பார்த்துட்டா கூட அப்படியே வேணான்னு வந்துடுவியா? வானல் அந்த தாளிப்பு கரண்டியில் போட்டு அப்படியே சும்மா ஒரு சும்மா மிளகுத்தூளை போட்டு பட்டு அப்படி கறி மாரி எடுத்து சாப்பிட்டாலே வேறு லெவலில் இருக்கும். அவிநாசி ஸ்டைலில் உண்மையில் அட்டகாசம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. நல்லா இருக்குண்ணா, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு ஏற்ற மாரியே ஹைதராபாத் பிரியாணி வேறு லெவல். வெஜ் பிரியாணி காளான் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படின்னா ஹைதராபாத் பிரியாணிக்கு சும்மா சூப்பராக இருக்குதுண்ணே. எப்படி சொல்கிறேன்னா காரம் ஆனால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. காரம் ஆனால் அவ்வளோவா காரம் இல்லை. எல்லாமே சூப்பராக சும்மா அருமையாக வந்திருக்குதுண்ணே. நாங்கள் சுவைச்சிட்டோம். இதே மாதிரி கொண்டே ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி கொண்டே கொடுக்க போகிறோம். போகலாங்களா? போகலாங்கண்ணா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். வெஜிடபிள் குருமா மல்லித்தலை போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். ஓகே, வாசனையாக கம்மகம்மனாக இருக்குது. கலரை பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குப்பா. வெஜிடபிள் பிரியாணி பக்காவாக தம் போட்டாச்சு. இன்னைக்கு 20 நிமிஷத்தில் எந்த லெவலில் வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சொல்லலாங்களா? என்ன பிரியாணிங்க? ஹைதராபாத் பிரியாணி. வாசனை கம்மகம்மன்னு வருது. அடுத்ததா பொரிச்ச வெங்காயத்தை இறக்கிறோம். நெய் ஊற்றிக்கிறோம். ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு மேலே நெய்யா? மேலே நெய். ஓகே, வாசனையா ரொம்ப உடச்சிக்கலாமா? ஓடிக்கலாம். வா, மேலே பார்த்தா வெள்ளையாக இருந்தது, உள்ளே இருந்து மசாலாவோட இருக்கிறீங்களா? மசாலாவோட இறக்குறோம். அப்படி காய்கறியோடு வருதுப்பா. என்ன ஆல்ரெடி கேசரிலாம் கட்டி முடிச்சாச்சு ஆட்டுக்குதா? கட்டியாச்சு. ஓகே, இதில் முந்திரிலாம் இருக்குதா? நெய் மனம் வாசனை கமகமன்னு வருது. குண்டான் காலி ஆனாலும் வெறும் குண்டானை பார்த்தாலே. வெஜ்ஜு குருமா. வெஜ்ஜி குருமா. பட்டாணி காய்கறிலாம் பார்த்த மாதிரி பக்காவாக இருந்ததா? அப்படியே கட்டி போடணும். வாழை இலை போட்டா ஹைதராபாத் வெஜ் பிரியாணி ஏழை மக்களுக்கு சிறப்பான முறையில் பார்சல் போடுறோம்.
ஆனால் காளான் பெப்பர் நம்ம சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட்ட மாதிரியே பெப்பர் கிரேவினா மக்களுக்கு கொண்டை தேடி கொண்டே கொடுக்குறாங்கண்ணா. ஓம் நமச்சிவாயா. பார்சல் ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். ஹைதராபாத் வெஜ் பிரியாணி, உள்ள நம்ம ஃபேவரட் கேசரி, கலக்கலான குருமா, கல்லக்கலான குருமாவா? அவினாசி காளான் மிளகு பிரட்டல், தயிர் பச்சடி, குடிக்க ஒரு குடிநீர் சிறப்பான முறையில் பார்சல் பண்ணி கொண்டு சிறப்பாக கொண்டு கொடுக்க போகிறோம். ஐயா ஓம் நமச்சிவாயா. ஓம் நம சிவனோட பக்தர் வந்து கடவுளின் பெயராலே சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. ஓம் நமச்சிவாயா. சிவனுடைய பக்தர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா ஓம் நமச்சிவாயா. சிவனோட பேரால் சிவன் பக்தர் வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லாத ஏழை மக்களுக்கு. உங்கள் குடும்பம் நீரோடு நல்லா இருக்கணும். சிவன் பேருக்கு ரொம்ப நல்ல ஓம் நம சிவன் ஓம் நமச்சிவாயா. நம சிவான. அப்புறம் கடவுளின் பேராலே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கடவுள் பேர்ல சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். நன்றி. அவங்க மக்கள் பேரும் புண்ண செலவாக்கு இருக்கணும். கணவதி என்னைக்கு நிறைஞ்ச வாக்கு இருக்கு. கடவுள் சுப சாப்பாடு கொடுத்தவங்க நன்றி, நல்லதே நடக்கும். அவன் நல்லா இருப்பா, 100 ஆயுசுக்கு இருந்து பேரம்பேத்தி எடுத்து செல்வாக்கடை இருப்பார். அந்த கடவுள் பேரை கொடுத்த கடவுளுக்கே கோடி தர்மம் கிடைக்கும். அந்த கடவுளோட அனுகிரகம் அவருக்கு கிடைக்கும். அவரே ஒரு தெய்வ சக்தி. அவர் திருவாக்கே ஒரு செல்வாக்காக இன்னும் மென்மேலும் பெருகும். அந்த சிவனோட ஆசீர்வாதம் அவருக்கு நிறைஞ்ச ஆசீர்வாதம் நிறைவேற அவர் குடும்பத்தார் நல்லா இருக்கும். நல்லா இருப்பா, ஆயுஷாக இருந்து 100 ஆயுஷாக இருந்து நேரத்தை வந்து வெற்றியோடு வருவார். அக்கா ஓம் நமச்சிவாயா. கடவுளின் பேராலே கடவுளுக்கு வந்து சிவன் பக்தர் வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. அந்த ஈசனோட அனுகிரகம் என்னைக்கு பெற்று அந்த அப்பன் அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைச்சி என்னைக்கு அந்த ஈசனோட பேரில் என்னைக்கு பேரும் புகழோடு இதே போல் என்றைக்கு அவர் செய்யணும். இந்த சிவபக்தனுக்கு ரொம்ப நன்றி. இந்த புண்ணியம் அவருக்கு என்னைக்கு நிறைஞ்சிருக்கும். வாழையடி வாழையோ உங்கள் அம்மீசம் பெருகும் என்று சிவாய நமக. ஹரஹர மகாதேவா. சிவனுடைய அடிமைப்பட்டவர் என்னைக்கும் அந்த சிவராமன் வாழ வாழ வம்சங்களை வாழ வைத்தார். பார்த்துருப்பீங்க, சிறப்பான முறையில் ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை குடும்பத்திலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி சந்தோஷப்பட்டாங்கன்றத மக்கள் பார்த்துருப்பாங்க. ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் வந்து சிவன் பக்தர்கள் எல்லா வளமும் செல்வமும் பெற்று அந்த குடும்பம் இன்னும் மேலும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் உதவி பண்ணணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும் நீங்கள் பசியார்ந்த ஏழை எளிய மக்கள் சார்பாகும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமச்சிவாயா. சிவனே வருவான், அவனே தருவான். இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு சிறப்பான காணொலியோட உங்களை வந்து காணும் வரை கட்டுறது கையில் குடும்பம்.